ஹலோ guys, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் குனாஃபா பைட் சாக்லேட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஃபர்ஸ்ட் அந்த பிஸ்டாச்சியோ க்ரீம் ரெடி பண்ணிக்கிறேங்க. பவுடர் சுகரை ஒரு கப் அரைச்சி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு கப் பிஸ்தா ஆட் பண்ணியிருக்கேங்க. அது கூடவே 2 ஸ்பூன் மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கோகனட் ஆயில் அப்புறம் 1 ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணி இதை நல்லா பேஸ்ட் மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு அதே கலர் ஓகேனா ஓகே, இல்லைன்னா ஒரு பாயிண்ட் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட பிஸ்டாச்சியோ க்ரீம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு குனாஃபா சேமியா இருக்குல்லங்க, அது நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஷாப்பில் வாங்குறதுனா கூட வாங்கி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பட்டர் மெல்ட் ஆனதுக்கப்புறமா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க அந்த சேமியா இருக்குல்லங்க, அந்த சேமியாவை ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு 2 மினிட்ஸ் கீல ரெடி பண்ணிக்கலாம். இது கீல நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப ரோஸ்ட் பண்ணாதீங்க, லைட்டாக ஒரு மிக்ஸிங் கீ ஸ்மெல் ப்ளஸ் அந்த கீல இதை லைட்டாக ரோஸ்ட் பண்ணுற மாதிரி. அப்புறம் இதை நம்ம ரெடி பண்ணி ஆற வச்சிடலாங்க. ஆற வச்சுட்டு நம்ம டார்க் சாக்லேட் எடுத்துக்கலாம். இது 400 கிராம் டார்க் சாக்லேட்டுங்க. நான் 400 கிராம்ஸில் 200 கிராம்ஸ் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ கட் பண்ணி எடுத்த டார்க் சாக்லேட்டை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நம்ம மெல்ட் பண்ணிக்கலாம். டபுள் பாயிலிங் மெத்தடில் நான் மெல்ட் பண்ணி தரேன். ஆட் பண்ண அந்த சாக்லேட் கூட நம்மளுக்கு தேவையான அளவு பட்டர் ஆட் பண்ணி இதை நல்லா மெல்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ இது நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இண்டக்ஷன் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த சேமியாவில் அந்த பிஸ்தாச்சியோ க்ரீம் ரெடி பண்ணியிருக்கோம்லங்க, அதை ஆட் பண்ணிக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு சாக்லேட் மோல்டு எடுத்து சாக்லேட் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாங்க. நீங்கள் ஒரே மோல்டு ஆட் பண்ணால் கூட பண்ணிக்கலாம். டெய்ரி மில்க் அந்த மாதிரி சரிங்கல்லங்க, அதில் கூட செஞ்சுக்கலாம். நான் இன்றைக்கி பைட் மாதிரி பண்ணியிருக்கேன். இதை ஃபுல்லாக ஊற்றிட்டு சுற்றியும் அப்ளை பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம்லங்க அந்த சேமியா பிஸ்தா க்ரீம், அதை இதில் ஆட் பண்ணி மேலே அகைன் சாக்லேட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை 2 ஹார்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாங்க. பாருங்கள், நம்மளோட டேஸ்டியான குனாஃபா பைட் சாக்லேட் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.